கார்ல டிராவல் பண்றப்ப கார் டோர் ஒழுங்கா லாக் ஆகலன்னு சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க. அது எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா கார் டோர் ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருந்தா இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதே கார் டோர் ஒழுங்கா க்ளோஸ் ஆகலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் தெரியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கார் டோர் ஒழுங்கா க்ளோஸ் ஆகலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து டிரைவர்ஸ் வந்து இந்த மிரரை பார்த்தே ஐடென்டிஃபை பண்ண முடியும். கார் டோர் ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருந்தா இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகிருக்கும். இதுவே ஒழுங்கா க்ளோஸ் ஆகலன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா உங்களுக்கு ஒரு பம்ப் மாதிரி தெரியும். அண்ட் டிரைவருக்கு டேஷ்போர்ட்ல வார்னிங் சிம்பிளும் காட்டும். இதை பேசஞ்சர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்க கார்ல வந்து இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் டோரை ஓபன் பண்றேன், இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். இப்போ இதுவே நான் டோரை இப்போ க்ளோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட் வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆஃப் ஆயிடும். இதை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்விட்சஸ் வந்து சென்டரா பிளேஸ் ஆகிருக்கணும். இப்படி பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். ஸோ கார்ல டிராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகியும் இந்த லைட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் ஆகலன்னா ஏதோ ஒரு டோர் வந்து க்ளோஸ் ஆகலன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதே போல ஆட்டோமொபைல் கண்டென்ட் ரெகுலரா பார்க்கணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேவ் அ சேஃப் ஜர்னி.